என்னதான் பிரச்சனை வந்து தட்டு மாத்துறது தள்ளி போனாலும் இப்பதான் எல்லாமே நம்ம கைக்குள்ள வந்துட்ட மாதிரி நிம்மதியா இருக்கு. இனிமே எந்த பிரச்சனையும் வராது. சீக்கிரமாவே கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும். எல்லாமே உங்க மனசு போல நல்லபடியா நடக்கும்க்கா. எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரி அத்தை, நான் போய் படுக்கிறேன். காலையில அப்பாவை பார்க்க போகணும். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு போகணும். குட் நைட் அத்தை. குட் நைட். என்னமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அங்க ஊரே பரபரப்பா இருக்கு. வெளியில என்ன நடக்குன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு மருது? என்ன பிரச்சனை? இத்தனை நாளா நம்ம கண்ணுக்கு தெரியாம தலைக்கு மேல தொங்கிட்டு இருந்த கத்தி இப்ப நம்ம தலையில விழுற மாதிரி பிரச்சனை. அந்த சாரதா கோயில்ல குறி கேட்டதுக்கு அந்த குறிசாமியார் என்ன சொன்னார் தெரியுமா? தீட்டு பட்டுருச்சுடா. உன்னால ஏற்பட்ட அசிங்கத்தை கழுவணும். காமதேனு பசுட்ட பால் எடுத்து சிவப்பு துணி அணிஞ்சு அம்மா நகையெல்லாம் அணிஞ்சு ஊரை வளம் வர வைங்க. அந்த கதிரேச மறைவுக்கு காரணமானவங்க என்னால அடையாளம் காட்டப்படுவாங்க. அத்தை, ரத்த உறவை காவு வாங்குன்னு சொன்னது நிஜமா அத்தை? அதனாலதான் அப்பா இப்படி அடிபட்டு கிடக்குறாரா? இப்பதான் எல்லாமே நம்ம கைக்குள்ள வந்துடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா மருது சொல்றத கேட்டா எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடும் போல இருக்கே. நாளைக்கு முத்தரசு கண்டிப்பா என்னதான் பாத பூஜை பண்ண வைப்பான். அதையும் தடுக்கணும். அதே மாதிரி அந்த கலச நீர் கோயிலுக்கு போய் சேராமலும் தடுத்து அத கீழே விழ வைக்கணும். அப்பதான் கண்டிப்பா குறிசாமியார் சொன்ன மாதிரி நடக்காது. எனக்கு என்ன தோணுதுன்னா,